பித்தாகரஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து பித்தாகரஸ் தியரம் தான். ஆனால் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா வந்து பித்தாகரஸ் கப், இல்லைன்னா வந்து கிரீடி கப். திஸ் இஸ் கோட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி. நான் உங்கள் நண்பன் விஜயராஜவர்ஷன். இந்த பித்தாகரஸ் கப்பை நம்ம ஏன் கிரீடி கப் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றி குடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வைனையோ இல்லை வாட்டரையோ ஊற்றணும் அப்படின்னா அதில் இருக்க மொத்த, அதாவது ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாமல் மொத்த வைனுமே வந்து கீழே வந்து உளுந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கிரீடி கப்பில் நடுவில் ஒரு காலம் இருக்கும். இந்த காலம் வந்து 2 பார்ட்டிஷனை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு பார்ட்டிஷனோட எண்டு வந்து கிரீடி கப்போட கீழே இருக்கும், அண்ட் இன்னொரு எண்டு வந்து கிரீடி கப்போட உள் சைடில் இருக்கும். ஸோ நம்ம லிக்விட் ஊற்ற இந்த உள்ள இருக்க பார்ட்டிஷனோட ஒரு சைடு வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதான் லிமிட். ஸோ அந்த லிமிட் வரைக்கும் நம்ம ஊற்றி வந்து குடிச்சுக்கலாம். அந்த லிமிட்டை ஒரு வேளை தாண்டிச்சு அப்படின்னா இந்த யூபன் மூலியமா லிக்விட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்ஃபர்னால லிக்விட் வந்து கீழே அந்த வந்துடும். ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். இந்த லோ ப்ரெஷர்னால பின்னாடி எல்லா லிக்விடுமே வந்து இழுத்துட்டு கீழே வந்துடும். அதனால தான் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மொத்த லிக்விடுமே வந்து வெளியே வந்துடுது. இந்த பித்தாகரஸ் கப் பித்தாகரஸ் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பண்ணார். ஜஸ்ட் டாக்கிங் சிம்பிள் மெக்கானிசம். இந்த பித்தாகரஸ் கப்பை பீட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது இன்னொரு காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணோம்னா அந்த பித்தாகரஸ் கப்பை லிக்விட் வந்து வெளியே வராது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை இருக்குது. அண்ட் அந்த வழிமுறை என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த டாபிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸையும் கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரிக்கு என்னோட சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மகிழ்ச்சி.